அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம், நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். பெரும்பான்மையை நிரூபித்திருக்கிறார் முதல்வர் திரு விஜய். அவர் கொண்டு வந்த நம்பிக்கை கோரும் தீர்மானம் வெற்றியடைந்திருக்கிறது. ஆதரவாக 144 பேரும், எதிராக 22 பேரும், 5 பேர் நடுநிலை வகித்திருக்கிறார்கள். 60 பேர் வாக்களிப்பில் பங்கேற்கவில்லை. கடும் விமர்சனங்களை எதிர்க்கட்சிகள் சட்டமன்றத்தில் இன்று முன்வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் தான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். விஜய் முன்பு இருக்கிற அடுத்த சவால் என்ன என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் பங்கேற்றிருக்கிறார். வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் இணைந்திருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு TN ரகு இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு விவேக் கணநாதன் பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு TN ரகு, பெரும்பான்மையை நிரூபித்திருக்கிறார் திரு விஜய். எதிர்க்கட்சிகளுடைய கடுமையான விமர்சனங்களுக்கும் உள்ளாகி இருக்கிறாரே திரு விஜய். அதற்கு காரணம் அந்த பெரும்பான்மையை கொண்டாட முடியாத மாதிரி அந்த நேத்திக்கு போய் அந்த SP வேலுமணி விஜயபாஸ்கரை பார்த்தது என்னை பொறுத்த வரைக்கும் பிளண்டர். அது அதாவது நான் வந்து மத சார்பற்ற முற்போக்கு கட்சிகளை மட்டும்தான் நான் அணுகுவேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஊழல் கரை உள்ள பிஜேபியோட தொடர்புள்ள ADMK அமைச்சர்களை பார்த்தது தவறு. அது வந்து டிவிகே காரங்களே பேசிட்டு இருக்காங்க, ஏன் வந்து இப்படி பண்ணிட்டாரு அண்ணா அப்படின்ட்டு. ஏன்னா அட்லீஸ்ட் அந்த குறைந்தபட்ச ஒரு அறம் வந்து நம்ம பார்த்தோம். தேர்தலுக்கு முன்னாடி எந்த கட்சிகளோட கூட்டணி போகணும்னு நினைச்சாரோ அதே கட்சிகள்கிட்ட தான் ஒரு ஃபோன் பண்ணி லெட்டர் கேட்டது எல்லாமே. ஸோ அப்படி பண்ணவர் ஏன் இப்படி பண்ணாரு? அவர் வந்து எடப்பாடி பழனிசாமியும் பார்த்துட்டு இவங்களை பார்த்துருந்தா கூட அந்த பிரச்சனை வந்திருக்காது. அவங்க மேலே அவ்வளோ குற்றச்சாட்டு இருக்கு. அவங்கள நீங்கள் வந்து எந்த காரணத்தை கொண்டும் வேலுமணி விஜயபாஸ்கருக்கு மறுவாழ்வு கொடுத்துடக்கூடாது, அமைச்சர்கள் எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது. அவங்க வந்து அமைச்சராகணுங்கிறதுக்காக மக்கள் ஓட்டு போடல. படுதோல்வி அடைஞ்ச ADMK சேர்ந்த ஒரு ஸ்பிரிண்டர் குரூப்பை இவர் கை தூக்கி விட்டுருவாருங்கிற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்குது. இல்லை, விஜய் வந்து அவங்கெல்லாம் அமைச்சராக்கி விடுவார்னு ஏதாவது உத்தரவாதம் இருக்கு? இல்லை, ஆனால் பயம் இருக்குது. ஏன் பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் பார்க்கணும்? இவர் வந்து DMDK கிட்ட ஓரளவுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிற DMDK பிரேமலதாட்ட ஆதரவு கேட்கல. அன்புமணியோட எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க வீட்டுக்கு போகும்போது அவ்வளோ அன்பா வரவேற்கிறாங்க. அவங்க கிட்ட கூட கேட்கல. அன்புமணி NDAல இருந்தாருன்னு கேட்கலன்னு ஃபயர் விட்டுட்டு இருந்தோம். இவர் அட்லீஸ்ட் வந்து ஒரு நியாயம் இருக்குது, ஒரு நேர்மை இருக்குது அவரோட அப்ரோச்சில் அப்படின்னு. அதை சிதைக்கும் விதமாக அவர் போனது வந்து ஒரு பெரிய தப்பாக தான் எனக்கு தோணுது. நீங்கள் என்ன 121 பேரை வச்சு ஆட்சி நடத்துங்க, முடிஞ்ச வரைக்கும் நேர்மையாக நடத்துங்க. லெஃப்ட்டுக்கிட்டையும் திருமாவளவன் மற்ற முஸ்லீம் கிட்ட நான் உண்மையாக நேர்மையாக இருப்பேன், வந்து மதச்சார்பின்மையை நான் கடைபிடிப்பேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணுறேன். சொன்ன வாக்குறுதிகளாம் நிறைவேற்ற முடியலனா கூட அட்லீஸ்ட் குறைந்தபட்ச ஒரு நேர்மையோட ஆட்சியை நடத்துங்கிறது பெரிய விஷயம் தான். அதுவே இப்போ இல்லாத ஒரு நிலைமை தானே இருக்குது. இல்லை, திரு CV சண்முகம் தரப்பு தாங்களா முன் வந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன பிறகு அதை நிராகரிக்கக்கூடிய இடத்துல திரு விஜய் இருக்கு. அவருடைய பெரிய ஆயுதமே வந்து மௌனம் தான். அந்த மௌனத்தை இங்கே பயன்படுத்தி இருக்கணும். மௌனத்தை வந்து சைலன்ஸை வந்து ஒரு பெரிய வெப்பனை பயன்படுத்திட்டு இருக்காரு. ஒண்ணுமே சொல்ல வேணாம், ஏன்னா அது அவர் கையில் இல்லை. நம்பிக்கை தீர்மானத்துக்கு ஆதரவாவோ எதிராவோ வாக்களிக்கிறது அவங்களுடைய விருப்பம். மற்றவங்க வேணா நன்றி சொல்லிக்கிட்டோம். CTR நிர்மல்குமாரோ ஆதவர்ஜனாவோ நன்றி சொன்னா ஓகே. இவர் வந்து எதுவுமே பேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க CV சண்முகம் வீட்டுக்கு போனது வந்து அந்த நம்பிக்கை, ஒரு ஃப்ரெஷ்னஸ், மாற்றம், இவர் ஒரு எக்ஸப்ஷனல் வித்தியாசம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடில் ஓட்டு போட்டாங்க. அவங்களுக்குலாம் ஒரு பெரிய சுருக்குன்னு தைச்சிருக்கல. ஏன் இங்கே போனாருன்னு போறாருன்னு தெரிஞ்ச உடனே நிறைய பேர் துணுக்குட்டார்கள், ஏன் பண்றாரு அப்படின்னு. தேவையில்லை, இவருக்கு மெஜாரிட்டி வந்துருச்சு. அவர் டிரான்ஸ்பரண்டா மக்கள்கிட்ட ஒரு சின்ன அறிக்கை, எனக்கு 121 தாங்க இருக்குது, இதை வச்சு தாங்க நான் ஆட்சி நடத்த போறேன், இவங்களை நம்புறாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து CPI CPM VCK ஒரு ப்ரெஷர் வந்திருக்கும். இவ்வளோ நம்பிட்டாரு, நம்ம அதனால ஒவ்வொரு நாளும் குடைச்சல் கொடுக்க கூடாது. ஏன்னா பிரச்சனைனா தினைக்குமே பேசிக்கிட்டு இருக்கலாம். இந்த நாட்டில் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதனால நம்ம கொஞ்சம் வந்து பொறுமையாக அவருக்கு டைம் கொடுக்கணும், நம்ம கெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்திருப்பாங்க. இல்லை, அதிமுக ஆதரவு இல்லை, அதிமுகவோட ஒரு அணி ஆதரவு இல்லை, நாம எவ்வளவு அழுத்தம் வேண்டுமானாலும் கொடுக்க முடியும் அப்படின்ற நிலைக்கும் போகலாம் இல்லையா? நீங்க சொன்ன மாதிரி இடதுசாரிகளோ அவங்க பண்ண மாட்டாங்கல்ல, அவங்க கேரக்டர் அப்படி கிடையாது. இல்லை, இப்போ நம்ம வந்து ADMKக்கு இந்த அமைச்சரவையில் பங்கு பெறதுக்கு துளி கூட தகுதி கிடையாதுன்னு நான் ஏன் வந்து அறுதிட்டு உறுதியாக சொல்கிறேன். அவங்க ஆட்சி கட்டியில் இருந்தவங்க, ஊழல் பேக்கேஜ் உள்ளவங்க, கம்யூனல் ஃபோர்ஸஸோட கை கோத்தவங்கிற ஒரு கெட்ட பேர் இருக்குது. யாருமே உத்தமர்கள் கிடையாது. அதில் விஜயபாஸ்கர் வந்து சுகாதார மந்திரியா இருந்து குட்கா கடத்தின வழக்கெல்லாம் ஒரு ரொம்ப ரொம்ப கேவலம். அதே மாதிரி வந்து யாருக்குமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கரை இருக்கிற ஒரு சார்ஜ் ஷீட் இருக்கிறவரோட நீங்க கை கோத்துட்டு போதையை ஒழிப்பேன்னு சொன்னா மக்கள் சிரிப்பாங்களா மாட்டாங்களா? வேலுமணி மேல அவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்குது. அவரோட கை கோத்துக்கிட்டு நாங்கள் தூய்மையான ஆட்சி கொடுப்போம்னு சொன்னா யாராவது கேள்வி கேட்பாங்கல்ல. அந்த ஒரு மாரல் ஹை கிரவுண்டை எழுந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் வந்து இந்த சட்டமன்றத்தில் ஒரு ரெண்டு பாயிண்ட் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த தேர்தலில் வந்து பிஜேபி டபுள் ஏஜென்ட், நீங்க வந்து வட சென்னை ஆண்ட்ரியா மாதிரி எல்லாருமே காலி பண்ணிட்டாங்க. எல்லாருடைய புகழும்
கிரெடிபிலிட்டி சின்னாபின்னம் ஆயிடுச்சு. திமுக, அதிமுக, டு அன் எக்ஸ்டென்ட் டிவிக்கு பெரிய அளவு கிடையாது, காங்கிரஸ் மற்ற எல்லாரும். அந்த இடதுசாரி கட்சிகளுடைய புகழ் மட்டும்தான் ஓரளவுக்கு நிலைச்சிருக்குது. ஏன்னா அவங்க தான் பிரின்சிபிள்டு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. திமுக வந்து அவங்கள்ட்ட சொல்லும்போது ஏடிஎம்கே நான் வெளியிருந்து சப்போர்ட் பண்ணுவோம்னு சொன்னதை வந்து கூடாது, அவங்க பிஜேபியோட கைப்பாவை நாங்கள் அதுக்கு ஒத்துக்க மாட்டோம்னு சொன்னது தான் பெரிய விஷயம். தமிழ்நாட்டை காப்பாற்றிருக்கிறாங்க. பேபி அவர்கள், பேபி சரி அவர் மாற்றி சொல்லிட்டாருன்னா, வாசுகி மேடம் இதை சொல்லியிருக்கிறாங்க. அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, அவங்க உண்மையை தான் சொல்லுவாங்க. அப்புறம் பத்திரிகையாளர் கோலப்பன் அவர் எழுதின ரிப்போர்ட் தான் நம்மளுக்கு ஒரு வேக்கப் காலாக இருந்தது. நம்மளுக்கெல்லாம் வேக்கப் காலாக இருந்தது, திமுக சேர்ந்தவருக்கு இல்லை. அவங்க வந்து இதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி அவங்க தலைவர்கிட்ட போராடி இருக்கணும். தலைவரை எப்படி நீங்கள் பண்ணீங்க? ஏடிஎம்கே டெஸ்பரேட்டாக இருக்கிறதால நம்மள்கிட்ட வராங்க கட்சியை காப்பாற்றுறதுக்காக. பிஜேபியோட அவங்க கூட்டணியில் இருக்காங்க, அவங்க வருது ஏதோ அவங்களுக்கு ஒரு நியாயம் இருக்குது. நம்மளுக்கு என்ன பிரச்சனை? பிஜேபி எதிரின்னு தான் நம்ம ஒரு கட்டமைச்சிருக்கிறோம். ஏடிஎம்கே கேட்டிருந்தா கூட நம்ம அதை என்டர்டெயின் பண்ணியிருக்க கூடாது இல்லை, அப்படிங்கிற ஒரு அறத்தோட சீற்றத்தோட கேட்டிருக்கணும். கேட்கல. இப்படி கேள்வி கேட்குறவங்க தான் அவங்க கேள்வி கேட்குறாங்க. அதுதான் சோகம். திரு விவேக், ஒரு களங்கத்தை ஏற்படுத்தி கொண்டாரா திரு விஜய்? நம்பிக்கை கோரும் தீர்மானம் கொண்டு வராரு, ஏற்கனவே அவருக்கு முழு ஆதரவு இருக்கு. அடுத்த 6 மாதத்திற்கு ஆட்சிக்கு எந்த ஆபத்தும் இல்லைங்கிறது தெள்ள தெளிவாக எண்ணிக்கை அடிப்படையில் தெரியும் பட்சத்தில் அதிமுகவிலிருந்து பிளவுபட்ட ஒரு அணிக்கான ஆதரவை பெற்றுக்கொண்டதன் மூலமாக இந்த விமர்சனத்திற்கு உள்ளாகி விட்டாரா? பெற்றுக்கொண்டது அப்படின்ற வார்த்தைக்குள் நம்ம எப்படி போகிறதுன்னு தெரியல. ஏன்னா அவர்களாக வந்துதான் முன்வைந்துதான் அந்த ஆதரவை வந்து அவர் அறிவித்தார்கள். இவர்கள் அபிஷியலா எங்கேயும் போயிட்டு அந்த ஆதரவை வந்து கேட்கல. அப்ப பெற்றுக்கொண்டதுங்கிறதான சரியா இருக்க முடியும்? இல்ல, அபிஷியல் கொடுத்த ஆதரவை பெற்றுக்கொண்டார். கொடுத்த ஆதரவை பெற்றுக்கொண்டார். அந்த அடிப்படையில் கேட்டு பெற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் கொடுத்தார்கள். அதனாலதான் பெற்றுக்கொண்ட ஆதரவு அந்த அடிப்படையில் வேணா பெற்றுக்கொண்டார். சாரி, அப்படி இவர்களாக கேட்காமல் அவர்கள் கொடுத்த ஆதரவு அப்படின்னாலும் அவர்களை என்டோர்ஸ் பண்ண வேண்டிய ஏதோ ஒரு வகையில் வந்து தங்களை ஆதரிக்கிறார்கள். அங்க வந்து அவரை பார்த்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் அதை பார்க்க முடியுது. அவைக்கு உள் வந்து ஒரு பெரும்பான்மை நம்பரை வந்து காட்ட வேண்டிய தேவை அப்படிங்கிறது அவைக்கு வெளியே நடந்து கொண்டிருந்த திரைமறைவு அரசியலால் அவர்களுக்கு வந்து உருவாகிருக்கணும் தான் நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா மே 12ஆம் தேதி காலையில் வந்து CV சண்முகம் வந்து முதல் முறையாக அப்போ தான் ஓப்பன் அப் ஆகிறார். ஃபுல்லாக வந்து ஓப்பன் அப் ஆகி திமுக அதிமுக கூட்டணி வந்து பேசப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்குவதற்கு திமுக ஆதரவு தருவது தயாராக இருந்தது. 2 பேரும் சேர்ந்து அமைச்சர்கள் பங்கேற்கிற மாதிரி தகவலாக வந்தது. அதற்கடுத்து இன்றைக்கு அதில் வந்து பல்வேறு தகவல்களை வந்து சொல்றார். இது எல்லாம் எப்போ நடந்ததுன்னு நமக்கே ஒரு குழப்பம் இருந்தது. இந்த பேச்சுவார்த்தைகள் எப்போ தொடங்கியது பண்ணதுன்னு நமக்கே ஒரு குழப்பம் வந்திருந்தது. ஆனால் இன்னைக்கு CV சண்முகம் சொல்றார், மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு மாலை 6:30 மணிக்கு வெற்றி சான்றிதழை வாங்கி கொண்டு நான் வந்து இங்கே திரும்பி சென்னைக்கு வந்து விழுப்புரத்துலேருந்து இங்கே வந்து சென்னைக்கு வர்றேன். 7:30 அளவுக்கு வந்து செங்கல்பட்டுக்கிட்ட வரும்பொழுது எனக்கு திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், அதாவது இப்போ லாஸ்ட் மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய சிட்டிங் மினிஸ்டர்ஸ், அவங்க வந்து கால் பண்ணி எனக்கு வாழ்த்து சொல்றாங்க. நல்லது நடந்திருக்கு, நீங்க வந்துட்டு நம்பிக்கையா இருங்க, நல்ல அமைச்சரவையா கேட்டு வாங்குங்க என்றெல்லாம். ஏன்னா அவர் வெற்றி பெற்றிருக்காரு இல்லையா, CV சண்முகம் வந்து எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இல்லையா என்று சொல்றாங்க அப்படின்னு. அப்போ அந்த தகவல்களே அவர்களுக்கு வந்து திமுக தரப்பில் இருந்து தெரிய வந்திருக்கிறது. CV சண்முகம் அவர்களுக்கு அதிமுக அல்லது வந்து எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு முடிவை எடுக்கிறாருங்கிற தகவலே வந்து திமுக தரப்பில் தான் தெரிய. ரெண்டும் வேற வேற. அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்குது, அதுல விருப்பம் இல்லை அப்படிங்கிறதும், திருமாவளவனை முதல்வராக்குவதற்கு முயற்சி பண்றாங்க. திருமாவளவனை முன்னிறுத்தி அவரை முதல்வராக்குவது, அதுல உடன்பாடு ஏற்பட்டது ஏற்படல, இது ரெண்டும் வேற. இது அதிமுக திமுக மட்டுமே சம்பந்தப்பட்ட விவகாரம். உள்ள திருமாவளவன் உள்ள இருக்கிறார், இது வேற. உள்ள இல்ல, இதெல்லாம் அவங்களுடைய NDA DMK சம்பந்தப்பட்ட அந்த கூட்டணி சம்பந்தப்பட்ட விவகாரம். இப்ப நாம பேசிட்டு இருக்கிறது திரு விஜய் ஏன் அதிமுகவிலிருந்து பிளவுபட்டு வந்த ஒரு அணியின் ஆதரவை பெற்றுக்கொண்டார். அதற்கும் இதற்கும் எப்படி? அதற்கும் இதற்கும்னா வந்து CV சண்முகத்தை அவர்கள் என்ன சொல்ல வர்றாரு வந்து, அவரே வந்து என்ன ஸ்டாண்ட் சொல்றாருன்னா, எங்களுக்கே தெரியாமல் எங்களுடைய முடிவுகள் வந்துட்டு திமுகவோட ஒப்படைக்கப்பட்டுருச்சு. அதாவது நாங்கெல்லாம் வந்து திமுகவை ஆதரிக்கிற மாதிரி திமுகவோட சேர்ந்து ஒரு அரசு அமைக்கிற மாதிரியான நிலைமைக்கு வந்து கொண்டு போயிட்டார்கள். எங்களுக்கு அதுல வந்து உடன்பாடு கிடையாது. நாங்க இந்த முடிவை வந்து எடப்பாடி பழனிசாமி சொன்னோம்னு அவர் சொல்றாரு. எந்த முடிவு? நாம தாவேகாவை ஆதரிப்போம் என்ற முடிவை வந்து நாமளே சொன்னோம், எடப்பாடி பழனிசாமியிடம் வந்து சொன்னோம். அதை குறித்து அவர் வந்து எந்த ஒரு இதுவும் எடுக்கல. ஏன்னா திமுக எதிர்ப்பு அரசியலை தான் வந்து தாவேகா செய்கிறது அப்படிங்கும் பொழுது நாம் வந்து அவர்களுக்கு தேவை ஆதரவு தான். அவங்க வந்து கூட்டணி அமைச்சரவை அதை பத்தி எல்லாம் எதுவும் பேசலாம் இல்ல. திரு விவேக், இது எல்லாமே திரு CV சண்முகம் தரப்பு கருத்தாக, திரு எடப்பாடி பழனிசாமி கருத்தாக நம்ம பேசிட்டு இருக்கோம். கேள்வி விஜய் தரப்புல இருந்து முன்வைக்கிறோம். இல்ல, அதுதான் நீங்க அந்த அவங்க பக்கம் 1000 நியாயம் இருக்கட்டும். இல்ல, அந்த குழுவுக்கு வந்து இல்ல நம்ம சப்ஜெக்ட் விலகி போயிடுவேன், நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. நீங்க திரு CV சண்முகம் பக்கம், திரு எடப்பாடி பழனிசாமி பக்கம், திரு ஸ்டாலின் பக்கம் 1000 நியாயம் இருக்கட்டும், அது அவங்க சார்ந்த முரண்பாடுகள், அதை இங்க கொண்டு வர வேண்டியதில்லை.
திரு ரகு எழுப்பின கேள்விகள் எல்லாமே ஒரே ஒரு point விஜய் ஏன் இதை செஞ்சாரு அப்படின்றதான். அதுக்குதான் இப்ப கேட்டு ஒரே ரூபாய் சொல்லிடுறேன் சுருக்கமா. அதாவது வந்து உதயநிதி பேசினதுக்கு விஜய் எப்படி தெரியுமா பதில் சொல்லியிருக்கணும்? நாங்க ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நீங்க 10 வருஷமா எதிர்க்கிறோம்னு பூச்சாண்டி காமிச்சிட்டு இருந்த பிஜேபியோட ஆசியோட ஏடிஎம்கே ஆட்சியை நிறுவ முயன்றீங்கிற செய்தியை நாங்க நம்பிட்டோம். நீங்க திரைமறைவில் செஞ்ச வேலையை கேமராவுக்கு முன்னாடி நாங்க செஞ்சோம். உங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணுங்கிறதுக்காக சனாதனம் அந்த இதெல்லாம் பேசுறீங்க. சனாதனத்தை தூக்கி பிடிக்கிற பிஜேபியோட நீங்க கூட்டணி, பிஜேபி ஆசியோட எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, மேலிடம் ஒத்துக்கிட்டாங்க, டெல்லி ஒத்துக்கிட்டாங்க, அவங்களோட நீங்க செஞ்ச திரைமறை வேலைக்கு எங்களோட பதிலடி இது. அதனாலதான் அவங்க கிட்ட நாங்க ஒரு சத்தியம் வாங்கிட்டு போறோம். பிஜேபி நாங்க எந்த பக்கம்னாலுமே அதை நியாயப்படுத்த முடியல. நான் போகக்கூடாதுன்னு சொல்றேன். அப்படி ஒரு பதில் சொல்லி இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். அப்படின்னா அது வந்து திரு உதயநிதியும் திமுகவையும் எக்ஸ்போஸ் பண்ணல. செஞ்ச செயலுக்கு 1000 விளக்கம் கொடுக்கலாம். பிரச்சனை செஞ்ச செயல் சரியா தவறா போனதுக்கு இதுதான லாஜிக்கலா இருக்கு. ஓகே, விவேக்கோட நேரம். இல்ல அது என்னன்னா நீங்க விஜய் பார்வையில இருந்து அணுகிடுங்க. இல்ல கேள்வி அந்த பார்வையில இருந்து என்னன்னா நம்மை வந்து ஆதரிப்பதற்கு அவர்கள் வந்து தயாராக இல்ல. தே ஆர் இன் டிஸ்பியூட் பேஸ்ட் ஆன் தட். தன்னை ஆதரிப்பதற்காக அவர்கள் முடிவெடுத்ததற்காக அவர்கள் ஒரு பிரச்சனைகள் இருக்கிறார்கள். அவர்களுமே தார்மீகமா சந்திப்போம் என்ன நினைப்பில் அவர் சந்தித்திருக்கலாம். அதற்கு மேல் இதற்குள் வந்து பெரிய எதுவும் இருக்கிறதாக வந்து வெளியில் பேசக்கூடிய அளவுக்கு அமைச்சரவையில் வர முடிவு எடுத்தாச்சு இல்லையா? என்டிஏ கிட்ட பாஜக இடம் பெற்ற அணி கிட்ட ஆதரவு கேட்பதில்லை, ஒரு மதச்சார்பற்ற அணியை கட்டமைக்கணும் அப்படிங்கிறது ஆதரவு கேட்கல. இல்ல ஆதரவு அப்பவும் அவர்கள் அமமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவு கொடுக்கிறாரு. இந்திய அணியில இருந்து அதிமுகவுடைய ஒரு அணி வந்து சப்போர்ட் கொடுக்கறாங்க அப்படின்னா அந்த மதச்சார்பற்றங்கிறது அது உடைஞ்சு போயிடுது இல்லையா? இல்ல அவர் வந்து அதை தான் இன்னைக்கு முதலமைச்சர் கொடுத்திருக்க அறிக்கையிலையும் அவர் வந்து சொல்றாரு இல்லையா? அவர் வந்து எங்களுக்கு அந்த கூட்டம் இன்னைக்கு இப்பொழுது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிவி சண்முகம் கொடுத்த பேட்டிலே அவர் வந்து சொல்றாரு 24க்கு பிறகு வந்துட்டு பாஜகவோடு கூட்டணி வைக்க வேண்டாம் என்ற முடிவெடுத்த பிறகு ஏன் திருப்பி வந்து எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைத்தார் என்று எங்களுக்கு தெரியவில்லை, எங்களை தெரியாமல் அந்த முடிவை வந்து எடுத்தார். அதையும் அவர் சொல்றாரு. அவர் அந்த நேற்று மே 12ஆம் தேதி கொடுத்த பேட்டியிலுமே வந்துட்டு பாஜகவோடு இருக்கக்கூடிய உறவு வந்து முடிந்து விட்டது, நாங்கள் ஒரு மதச்சார்பற்ற ஒரு குழுவாகத்தான், மதச்சார்பற்ற அடையாளத்தோடு இயங்கக்கூடிய அதிமுக குழுவாகத்தான் இருக்கிறோம் தான் அவர் வந்து சொல்றாரு. ஆரம்பத்திலிருந்தே அவர்களுக்குள் இந்த கருத்து வேறுபாடு இருந்திருக்குங்கிறதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்குல்ல. அதிமுகவில் இருப்பவர்களுக்கு சிவி சண்முகம் போன்றவர்களுக்கு பாஜகவோடு கூட்டணியில் இந்த முறை சேர்ந்ததில் விருப்பம் இல்லை, அவர்களுக்கு முன்கூட்டியே தகவல் தெரியவில்லை அப்படிங்கறதை நம்ம புரிஞ்சுக்கணும். அமமுக சட்டமன்ற உறுப்பினரை கொண்டு வந்ததிலேயோ அதிமுகவுடைய ஒரு பிளவுபட்ட அணியுடைய ஆதரவை பெற்றதிலேயோ குதிரை பேரம் நடந்திருப்பதாக சந்தேகிக்கிறாங்கல்ல. திருமிகு பிரேமலதா விஜயகாந்த் அந்த குற்றச்சாட்டை எழுப்புறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி சந்தேகிக்கிறாரு, திரு உதயநிதி சந்தேகிக்கிறாரு. இதுக்குள்ள என்ன பேரம் நடந்ததுங்கிறத சொல்லணும் அப்படின்றாங்க. இந்த சந்தேகத்திற்கு இடம் அளிச்சிருக்கணுமா? அதுக்கான தேவை இருந்துச்சா? இல்ல, சந்தேகத்துக்கு அவர்கள் தானே சூத்திரதாரிகள். நீங்கள் முதல்ல வந்துட்டு குதிரை பேரம் அப்படின்னா அவர்களை அணுகியதே திமுக தான். அப்ப நீங்க அது என்ன அது அப்படின்றது இருக்குல்ல. இல்ல விவேக், அது அவங்க தவறு பண்றாங்க, அவங்களுக்குள்ள முரண்பாடுகள் வெளியே வருகிற போது அதை நம்ம வேற மாதிரி அணுகணும். இல்ல அதிமுகவே கேள்வி கேட்போம், திமுகவே கேள்வி கேட்போம். அவங்க செஞ்சதே நாங்க செஞ்சுட்டோம் அப்படின்னா அப்புறம் தூய சக்திங்கிறது என்னன்னா திமுக மீதான ஒரு களங்க பழி வந்து வந்துடுச்சு. நீங்க வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணது சிபிஎம், சரியா? அவங்க வந்து வெளிப்படையா அவர் வந்து சொல்றாங்க இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அவர்கள் பேசினாங்க, எங்களுக்கு அது பிடிக்கல, அதனாலதான் ஆதரவு தெரிவிக்கணும். அதன் பிறகு சிறு பேபி அவர்கள் கொடுத்த பேட்டியிலும் கூட அது வந்து ஒரு வல்கர் மிஷினேஷன்ங்கிறார். அது ஒரு வக்கிரமான சூழ்ச்சி. அதை செய்திருந்தால் அங்க வந்து பெரிய வெகுமக்கள் எழுச்சி வந்து நடந்திருக்கும், அதை தடுப்பதற்காக தான் நாங்க ஆதரவு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அதை மறைப்பதற்காக நீங்க இந்த விஷயத்துல நீங்க பாருங்க, திமுக அதிமுக, அதாவது எடப்பாடி பழனிசாமி அதிமுக ரெண்டு பேரும் ஒரே குரலில் பேசுறாங்க. அமைச்சர்கள் பதவி வாங்குவதற்காக போனார்கள் அப்படின்றதையும் வந்து அதே போல் இந்த அவர்களுடைய தனிப்பட்ட நலன்களுக்காக போனார்கள், ரெண்டு குரலும் ஒரே குரலாக இருக்குது. சரி, இப்ப திரு சிவி சண்முகம் தலைமையிலான அணியுடைய ஆதரவை திரு விஜய் பெற்றது சரியா தவறா? இல்ல, இது ஆதரவை அவர் பெற்ற, அதாவது அவர்கள் விரும்பி வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, சரியா? இதில் தவறு இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் தவறு இல்லை. இதுல வந்து தவறு, என்னை பொறுத்த வரைக்கும் தவறு தவறு. திரு அக்னீஸ்வரன், பெரும்பான்மை பலத்தோட மீண்டும் ஆட்சி தொடர்கிறார் திரு விஜய். ஆனா அது பேசுபடு பொருளாக இருப்பதற்கு பதிலாக அதிமுகக்குள்ள நடக்கக்கூடிய உட்கட்சி விவகாரங்கள் பேசுபடு பொருளாக அதிகமாக கவனத்திற்கு வந்துடுச்சு. கடைசி வரைக்கும் நீங்களும் எவ்வளவோ கேள்வி கேட்டீங்க, ஆனால் ஒரே சொல்லில் முடிச்சிட்டாரு பாருங்க. விவேக் பதில் சொல்லாததுக்கெல்லாம் நம்ம டிஎன் ரகு பதில் சொல்லி முடிச்சிட்டாரு பாருங்களேன். அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஏற்கனவே ஒரு 4-3 வருஷமாக இப்படி பேசித்தான் திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய எந்த இதுவும் வெளியில் தெரியாமல் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ அதே மாதிரி, அதாவது 2022-23 ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இப்போ 2026 ஆரம்பிச்சிட்டா இந்த 5 ஆண்டுகளும் பெரும்பான்மை இல்லாத எந்த பிரச்சனை இல்லாமல் ஓட்டுவதற்கு ஏற்பாடு செய்யக்கூடிய சதியா யுக்தியா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இது பேசி சலிச்சு போன ஒன்று. ஆகையினால
தமிழ்நாட்டில் திமுக அதிமுக இல்லாத ஒரு தமிழ்நாட்டை நாம் உருவாக்கி பார்க்க வேண்டும். அதற்கு இவைகள் எல்லாம் ஒரு துணை காரணிகளாக வருமா? யார் முயற்சி? யாருடைய முயற்சியா இருக்கலாம். அது எந்த முயற்சி இன்னும் உறுதிப்பட சொல்ல உங்களுக்கு தெரியுது? எனக்கு தெரியல. இல்ல தெரியுது. இல்ல எனக்கு தெரியல. எனக்கு தெரியவே இல்லை. தமிழ்நாட்டுல அதிமுக திமுக இல்லாத ஒரு ஆட்சியை யாரோ உருவாக்குறாங்கன்னு தெரிஞ்ச திரு அக்னீஸ்வரனுக்கு அது யாரு முயற்சிக்கிறாங்கிறதும் தெரியும் தானே. அப்படின்னு அதையும் நீங்க யோசிச்சிருப்பீங்க தானே. யாரு முயற்சிக்கிறாங்க அப்படின்னு நீங்க இந்த கேக்குறீங்க. தலைவர்களே அதை சொல்லாமல் இருக்கிற போது ஆஃப்டர் ஆல் மைசெல்ஃப், அதனால அதை விட்டுருவோம். ஆனா இங்க அது சட்ட ரீதியாக நீதி பெரிய மிகுந்த வருத்தத்தை தருகின்றது. அது ஒண்ணு மட்டும் என்னால ஆணித்தரமா அடிக்கோடிட்டு சொல்லுகிறேன். தமிழ்நாட்டின் நன்மை குறித்தோ இந்த ஆட்சியினுடைய பெரும்பான்மை குறித்தோ வரக்கூடிய திட்டங்கள் குறித்தோ யாரும் பேசிடாதீங்க. அப்படியே இதை வச்சே ஓட்டிருங்க 5 வருஷம். அம்மாவின் ஆட்சி அமையணுங்கிறதுக்காக தான் தாவேக ஆதரவு அப்படின்ற நிலைப்பாட்டை திரு சி வி சண்முகம் எடுக்கிறார். அது எனக்கு தெரியல சார். அது எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா அவராவது தெரியல நமக்கு கடைசி வரைக்கும் சொன்னார். எனக்கு அதை ஓப்பனாக சொல்லி எனக்கு தெரியல. அது சட்ட ரீதியான கட்சியினுடைய தலைமைகள் ஒன்னே ஒன்று இந்த பிரச்சனையை ரொம்ப முத்த விட்டா முத்திக்கிட்டே போயிடும். ஆகையினால கட்சியினுடைய தலைமை எல்லாரையும் கூட்டி ஒரு முடிவெடுங்கள், அவ்வளவுதானே. அதை தானே செஞ்சிருக்கணும். சரி, இப்படி யோசிக்கிறேங்க. ஒருவேளை ஆளுங்கட்சியாக தமிழ்நாட்டிலுடைய எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சர் ஆகியிருந்தால் இது நடக்குமா? நடந்திருக்காது. ஆகையினால தற்கால பலனுக்காக பிரச்சனையே தொடர் தோல்வி தானே சார். இல்ல தற்கால பலனுக்காக சரி ரைட்டு. இப்பொழுது கேட்கக்கூடியவர்கள் இத்தனை ஆண்டு காலம் கூட இருந்த போதெல்லாம் நான் சொன்னோன்னு சொல்றாரு அவரு. ஆதாரம் நாங்க போய் பேசணும். ஆதாரம் தாவேகா கூட்டணி அமைக்க முன் வந்துச்சு, அதை வேண்டான்னாரு. முதல்ல பாஜகவுடனான கூட்டணியை முறிச்சுக்கிட்டாரு. அப்புறம் அவரே போய் டெல்லியில திரு அமித்ஷாவை பார்த்துட்டு கூட்டணினாரு. ஏன் இப்ப வரைக்கும் தெரியல. தாவேகாவினுடைய தலைவர் கேட்டாரா? எல்லாத்தையும் கேட்டார்ல. ஆக இங்க என்ன சிக்கல்னா, தீய சக்தி கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து இப்ப தூய சக்தியா மாறிடுச்சு. ஊழல் சக்தி என்று சொல்லப்பட்ட சில பேர் சேர்ந்து இப்ப துணை சக்தியா மாறிடுச்சு. அப்ப தமிழ்நாடு அரசியலே கொஞ்சம் ஒரு மாதிரி கிருகிருன்னு ஆட வைக்கல. அப்ப தமிழ்நாட்டில் யாரை எதிர்த்து யார் அரசியல் செய்ய போறாங்க புரியல எனக்கு. அதை தாண்டி இங்க ஜெயலலிதா புனிதமானவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புனிதமானவர். ஆனால் அந்த கட்சியை நாங்கள் பிளவுபடுத்துவோம், அந்த ஆதரவை நாங்கள் வாங்கிக் கொள்வோம், கேட்க மாட்டோம், நீங்களா வந்துடணும். ஆனா இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, இங்க பாருங்க, வந்தே மாதரம் மத்திய அரசு சொல்லுச்சு. சரி, பிஎம்ஸ்ரீக்கு என்ன சொல்ல போறீங்க? மத்திய அரசு சொன்னா ஏத்துக்குவீங்களா? அடுத்து 10 அமைச்சர் பதவியேத்துட்டாங்க. என்னென்ன துறை, எத்தனை நாள் ஆயிட்டு? அடுத்து சமூக வலைதளங்கள்ல கட்சி வளர்ந்த ஒரு கட்சி 2 ஆண்டு காலத்தில் ஆட்சி பிடிச்சிருக்குது. ஆனா சமூக வலைதளங்கள் பேசுவதற்கெல்லாம் தடை, நீதிமன்றம் அதுக்கு இடைக்கால தடை விதிச்சு கொடுத்திருக்கல. பேசுவோம். இதெல்லாம் சவால்கள். நான் முன்னாடி சொன்னதெல்லாம் பேசுவோம். எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவின் சவால்கள். செந்தில், பெரும்பான்மை நிரூபித்திருக்கிறது தாவேகா அரசு. முதல் நாளே கடுமையான விமர்சனங்களை எதிர்க்கட்சி தலைவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். மைனாரிட்டி அரசுன்னு ஒரு விமர்சனம், ரொம்ப குறைவான தொகுதிகளை நீங்க ஜெயிச்சீங்க, எங்க கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவானால தான் நீங்க ஆட்சியில இருக்கிறீங்கிற விமர்சனம், மதச்சார்பற்ற தன்மையை பின்பற்றுவீர்களா அப்படின்னு அவங்களுக்குள்ள சந்தேகம்னு முதல் நாளே அவ்வளவு விமர்சனங்களை வைக்க வேண்டிய தேவை இருக்கா? அதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்பாக நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்பாக எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆதரவை பெறமாட்டார் விஜய். அதனாலதான் அவர் எடப்பாடி பழனிசாமியை போய் பார்க்கல. தேசிய ஜனநாயக கூட்டணியோடு முரண்பட்டிருக்கிறார்கள் சி வி சண்முகம், அதனால தான் அவங்கள போய் பார்த்திருக்கிறார் அப்படின்னு ஒரு வாதம் வைத்துக் கொண்டார். அப்படிதான் வாதம் வைக்கப்பட்டது. அப்படி வச்சுப்போம். இப்ப சி வி சண்முகம் திடீரென்று மதச்சார்பற்ற ஒரு முற்போக்கு சக்தியாக மாறிவிட்டார் ஒரே நாள்ல. அப்படி வச்சுப்போம். மாறி இப்ப அவர் என்ன பண்றாரு? அதனால விஜய் அவரை போய் பார்த்துட்டார். இந்த நிமிடம் வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார். அவரை ஏன் போய் பார்த்தீங்க? மரியாதை நிமித்தமான சந்திப்பு, கரெக்டா? அந்த மரியாதை நிமித்தமான சந்திப்பாக ஏன் எடப்பாடி பழனிசாமியை போய் பார்க்கல? நீங்க எல்லாரையும் பார்த்துட்டீங்க தமிழ்நாட்டில். நல்லா கொஞ்சிங்க சார். திமுக தலைவரை போய் பார்த்துட்டீங்க,
கம்யூனிஸ்ட் உங்களுக்கு ஆதரவு கொடுத்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள், காங்கிரஸ் கட்சி ஆபீஸ்க்கே போயிட்டீங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய மிக நீண்ட அங்கமாக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் போய் பார்த்துட்டு வந்துட்டீங்க. ஏன் நீங்க எடப்பாடி பழனிசாமியை மட்டும் பார்க்காம ஒரு அணியாக பிரிந்து வந்த சிவி சண்முகத்தை மட்டும் போய் பார்த்தீங்க? அவங்க ஆதரவு கொடுக்கறோம்னு சொன்னாங்க. அப்போ உங்களுக்கு அவங்க ஆதரவு தேவை, அதை முதல்ல வெளிப்படையா ஒத்துக்குங்க. உங்களுக்கு அவங்களுடைய ஆதரவு தேவைப்படுது. ரெண்டு வேற வேற. அதனால இல்ல சார், அப்படி இல்ல, வேற வேற கிடையாது. வேற வேற அர்த்தம் இல்ல சார், வேற வேற அர்த்தம். எனக்கு ஆதரவு தேவைன்னு நானா போய் பாக்குறது வேற, உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறோம்னு சொல்றவங்களை நான் போய் பாக்குறது வேற. திரு விவேக் அதை வேறுவாங்க. போத்திக்கிட்டு படுக்கலாம், படுத்துக்கிட்டும் போத்திக்கலாம், எப்படி வேணாலும் பேசிக்கலாம். ரைட்டா? போய் பாத்தீங்களா இல்லையா? நீங்க நேற்று போய் பார்த்ததுனால தானே அவங்க ஆதரவு கொடுத்தாங்க. காங்கிரஸ் கட்சி என்ன டிமாண்ட் வச்சு உங்க கூட்டணிக்குள்ள வந்துச்சு? தேசிய ஜனநாயக கூட்டணியோடு அங்கம் வைக்கக்கூடிய எந்த கட்சியையும் ஆதரவையும் பெறக்கூடாது, அதான் உங்க டிமாண்டு. தேசிய ஜனநாயக கூட்டணின்னு என்ன சார்? உடச்சி பேசுவோம் சார். பாஜக இங்க என்ன 100 எம்எல்ஏ இருக்காங்களா? ஒரே ஒரு எம்எல்ஏ சார். அந்த ஒரு எம்எல்ஏவை கழட்டி விட்டு வர்றதுக்கு எல்லாரும் ரெடி தான், எல்லா டைமும் எல்லாரும் ரெடி தான். என்ன அதாவது நீங்க திமுக தலைவர் மறுத்த ஒன்றை, பேபி விளக்கம் கொடுத்த ஒன்றை, சரியா, எல்லோரும் பேசிய ஒன்றை, அதை சுத்தி ஒரு விவாதத்தை நடத்தி கொண்டே இருக்கிறது பொதுவெளியும் சமூக வலைத்தளங்களும். ஆனா பேபி திருப்பி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலே போச்சா? பேபி ஒன்று சொன்னார், நான் ஏன் இப்படி எடுத்துக்க கூடாத? பேபி என்ன சொன்னார்? அஇஅதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய அஇஅதிமுக ஏதோ ஒரு வகையில் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு ஒரு முயற்சியை எடுத்தது. திமுகவும் அதிமுகவும் இணைந்து செய்தார்கள் என்பது வதந்தி. இப்ப மதுரையில் கடைசியா கொடுத்த பேட்டி வதந்தி. ஆனால் அவ்வாறான ஒரு முயற்சி நடந்ததாக, எது அதிமுக அப்படி ஒரு முயற்சி நடந்ததாக எனக்கு ஒரு செய்தி கிடைச்சது. அவர்கள் யாரோடு முயற்சி செய்தார்கள், அவர்களுக்கு போதிய எண் கிடையாது அப்படிங்கறத பற்றி எனக்கு தெரியாதுன்ட்டார். இப்ப நான் என்ன சொல்றேன், அப்படியே பேரலா கட் பண்ணி இந்த பக்கம் வாங்க. யார் சொன்னாங்க? அஇஅதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய லீமாரோஸ் அவர்கள் என்ன சொன்னாங்க? தாவேகாவோடு அதிமுக பேச்சு நடத்தி கொண்டிருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி. அதையே யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. விஜய் எவ்வளவு நாள் புனித பிம்பம் கட்டுவீங்க? அந்த பேச்சுவார்த்தை நடந்துச்சா இல்லையா? அதையே யாரும் விவாத பொருளாக்கல, அதையே மறுக்கல. அப்ப நான் என்ன சொல்றேன், விஜய் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கு ஒரு முயற்சி செய்தார் என்பதற்கு சான்று இருக்குது. வெளிப்படையா லீமாரோஸ் சொல்லிட்டாங்க. வெளிப்படையா நீங்க ஆமா தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எம்எல்ஏ, ஒரு நிமிஷம் சார், தேசிய இல்ல ஒரே ஒரு லாஸ்ட் ஒரு சார், தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியில் வருவதற்கு முன்பாக வெளியிலேயே வராத அமமுக எம்எல்ஏ ஆதரவு நீங்க வாங்குனீங்க. இதை டெக்னிக்கலா நீங்க அதை கிளாரிஃபை பண்ணுங்க. திரு எடப்பாடி பழனிசாமி போய் ஆதரவு கொடுத்தாதானே அது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம் பெற்றிருக்கிற அதிமுக ஆதரவு கொடுத்ததாக நீங்க கேளுங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி வெளியே வந்துடுறாங்கல்ல, வெளியே வந்துடுறாங்க. எடப்பாடி பழனிசாமி நீங்க அதை பேசுங்க. பேசுனீங்களா? இப்ப லீமாரோஸ் சொன்னாங்கல்ல, அதை எங்கேயாவது அதிகாரப்பூர்வமா தாவேகா அந்த நிமிடம் வரைக்கும் மறுத்து இருக்குதா? மறுத்தவர்கள் அத்தனை பேரையும் நீங்க மறுத்தால் நாங்க நம்ப மாட்டோம், அது உண்மைன்னு சத்தியம் பண்றோம். மறுக்காதத அது உண்மையா இருக்காதுங்கிறோம். அப்படி ஒன்று நடக்கவே இல்லைங்கிறாங்க, அது நடந்துச்சுங்கிறோம். நடந்துச்சுன்னு லீமாரோஸ் சொல்லுகிறார். அமமுக பேச்சுவார்த்தை நடத்தி இருக்குன்னு அமமுக அவங்களே வீடியோ வெளியிடுறாங்க. கார்த்தி பேபி மட்டும் சொல்லல. இல்ல நான் முடிச்சறேன். வாசுகி சொல்லிருக்காங்க. நான் உங்களுக்கு தான் சொல்றேன். வாசுகி அதுலயுமே உங்க ரெண்டு பேர் நேரத்துல நான் குறிக்கல. ஒரு நிமிஷம், உங்க ரெண்டு பேர் நேரத்துல நான் குறிக்கல. எஸ், நான் திருப்பி ரெண்டையும் ஒண்ணா வச்சு பேசுறதுனால வரக்கூடிய அந்த பிரச்சனை வேற. இல்ல இல்ல, ஒரு நிமிஷம், ஆதாரம் இல்லங்கிறது இல்ல இல்ல. நான் என்ன சொல்றேன், உண்மை இல்ல. பேபி கடைசியா சொன்ன வார்த்தை நான் எடுத்துக்கிறேன். அந்த கட்சியுடைய ஹையஸ்ட் அத்தாரிட்டி பேபி. தாவேகாவுக்கு வந்துருங்க. தாவேகா நீங்க முதல்ல அதுக்கு வாங்க, இன்னும் அதையே சுத்தி போகாதீங்க. அதை சுத்தி போனீங்கன்னா இந்த பக்கம் லீமாரோஸ் சொன்னது இருக்குது, அதையும் விவாதிங்கன்னு சொல்றேன். விவேக் கிட்ட அதுதான் நான் சொல்றேன். அந்த பிரச்சனை வேற, இந்த பிரச்சனை வேற. இந்த போறதுக்காக சொல்லல, இந்த போறதுக்கே விட்டுருங்க. அப்படி ஒரு பேச்சு நடக்குது, ஓகே விட்டுருங்க. இப்போ நீங்க ஒரு விஷயம் வாங்க, ரகு தோழர் சொன்ன ஒரு கேள்விதான் நானும் கேட்கிறேன். நீங்க இந்த இரண்டு கட்சிகளினுடைய போதாமைகள், இரண்டு கட்சிகளின் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய அவநம்பிக்கையை சுட்டிக்காட்டி தான் நீங்க தூய சக்தி என்று உங்களை முன்வைத்து வாக்குகளை பெற்றுக்கிறீங்க. உங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்காதனால ஆளுநர் ஆட்சி வரக்கூடாதுன்னு இவங்க ஆதரிச்சிட்டாங்க. இதெல்லாம் கிறிஸ்டல் கிளியர். இப்போ என்னோட கேள்வி, குட்கா போதை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு விசாரணை எதிர்கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களுடைய ஆதரவை பெற்று நீங்க போதை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க போற தூய சக்தியா? ஊழல் வழக்கில் கடுமையான குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி விசாரணை எதிர்கொண்டிருக்கக்கூடிய வேலுமணியினுடைய ஆதரவை பெற்று ஊழல் இல்லாத தமிழ்நாட்டை கொடுக்க போகின்ற தூய சக்தியா நீங்க? என்ன லாஜிக் இது? எப்படி இது? எனக்கு புரியவே இல்லை. நீங்க அஇஅதிமுக அவனுடைய முன்னாள் அமைச்சருடைய அத்தனை பேருடைய ஆதரவு நீங்க வாங்கிட்டீங்க. இன்னைக்கு சேலஞ்சுன்னு கேட்டீங்க, நீங்க ஒரு தலைப்பு அது இருக்குது. அவருக்கு அடுத்து இருக்கக்கூடிய சவால்கள் என்னன்னு இன்னைக்கு அவரை தூக்கி கொண்டாடிய சமூக வலைதளங்களில் இந்த இதெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. நீங்க என்ன பேசுனீங்க? அதான் சொல்றேன் சார், ஆளுங்கட்சியா இருக்கும்போது எல்லா கட்சிக்கும் இந்த சேலஞ்ச் இருக்கு சார். எல்லாருமே வாக்குறுதி கொடுப்பாங்க, இன்க்ளூடிங் டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாருமே.
எதிர்க்கட்சியா இருக்கும்போது கேள்வி கேட்கறது ஈஸி, டிஎம்கேக்கும் கேள்வி கேட்கறது ஈஸி, ஏடிஎம்கேக்கும் கேள்வி கேட்கறது ஈஸி. ஆட்சி கட்சியா இருக்கும்போது யாரா இருந்தாலும் பதில் சொல்றது கஷ்டம். விஜய் அவர்கள் வெளியில இருந்து என்ன பேசினாரு? எங்களுடைய மீனவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள், அதிகபட்சம் என்ன செய்றீங்க திமுக? கடிதம் எழுதிட்டு போய் தூங்கிடுறீங்கன்னாரு. இப்ப நேத்து அத்தனை மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க, இவரும் கடிதம் எழுதிட்டு போய் தூங்கிட்டாரு. நான் இலங்கைக்கு சண்டைக்கு போறேன்னா எதிர்பார்க்க முடியும்? அப்ப பிராக்டிக்கல்னு வருதுல, இந்த பிராக்டிக்கல் தான் இனி இவருக்கு இருக்கக்கூடிய சவால்கள். இது இவருக்கு மட்டும் இல்ல, யார் ஆட்சியில் இருந்தாலும். நீட்டுக்கு நீங்க சொன்னீங்க, நீங்க சும்மா கடிதம் எழுதுறீங்க, இன்னைக்கு நீட்டுக்கு நீங்க கடிதம் தான் எழுதிருக்கீங்க. அப்ப சவால் எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, எதிர்க்கட்சியாக இருக்கும்போது என்ன பின்விளைவு? அதிமுகவுடைய பிளவு அணியுடைய ஆதரவை திரு விஜய் பெற்றதுல என்ன பெரிய பின்விளைவு? அதாவது யாருக்கும் வெட்கம் இல்லை, அதுதாங்க நான் சொல்றது. வந்து தேர்தல் எப்போதும் நடக்கும், மக்கள் ஜெயிக்கவே மாட்டாங்கிறது உண்மையா இருக்கு. திரும்பவும் இல்ல யாருக்கும் அப்படின்ற என்ன அர்த்தம் தெளிவுபடுத்துங்க. அதான் சொல்றேன். திமுக மக்களுக்கா அரசியல் கட்சிகளுக்கா? அரசியல் கட்சிகள். அப்ப நல்ல ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். அவர் தெளிவுபடுத்த, அதாவது பிஜேபி மக்கள் ஜெயிக்கவே மாட்டாங்கிறது மீண்டும் நிரூபணம். அதுதான் நிரூபணம். அதாவது பிஜேபி டபுள் ஏஜெண்டா செயல்பட்டு திமுக அதிமுக ரெண்டு பேரையும் செதற அடிச்சிருக்குது. உண்மையிலே அதான் சொல்றேன். ஏன் தெரியுமா? செந்தில் வந்து சொன்னாரு பேபி, நான் அதை பத்தி நான் வந்து நிச்சயமா சொல்ல முடியும். முழு பூசணிக்காவை திமுக காரங்க சோத்துல மறைக்க ஒரு வார்த்தை தான் நான் சொல்றேன். ஒரு நிமிஷம் நான் திருப்பி சொல்றேன். நீங்க பேசுகின்ற பொழுது இரண்டு பக்கமும் வந்த அந்த பேச்சுக்களை குறித்து யாருமே பேசுறது சொன்னாரு. ஒரு எம்எல்ஏ ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ பேசுறது முக்கியமா, கட்சியோட பொதுச் செயலாளர் சொல்றது முக்கியமா? நான் சொல்றேன். அதாவது பேபி வந்து இந்த விஷயத்தை உருவாக்குறது இந்த ஹிந்து நியூஸ் பேப்பர். அவங்க வந்து விசிக லெஃப்ட் பார்ட்டிஸ்ட பேசி திமுக வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொபோசலை சொல்றாங்க, நாங்க வெளியில இருந்து ஏடிஎம்கே ஆதரவு கொடுக்க போறோம்னு. நாங்க எங்களுக்கு ஏற்புடையது அல்ல. ஏன்னா இப்ப எனக்கு என்னன்னா, ஒரே ஒரு இல்ல நம்ம நிறைய அதாவது இப்ப இந்த விவாதத்துல நம்ம இத ஏற்கனவே பேசியாச்சு. ஒரு பத்திரிகை வந்து ஒரு ஸ்பெகுலேஷன் நம்புவாங்க, ஆனா ஒரு எம்எல்ஏ சொன்னதை நம்ப மாட்டாங்க. சரி, என்ன லாஜிக்? இல்ல நம்ம இப்போ ஒரு எம்எல்ஏ சொல்றாங்க, அதெல்லாம் நம்புவாங்க. ஒரே ஒரு மாமியார் சொன்னா நம்ப மாட்டீங்க. இல்ல ஒரு நிமிஷம், நம்பல சார் லாஜிக். அவர் இல்ல நீங்க நம்பல. இல்ல இல்ல நான் இப்ப நம்பிருக்கேனே. இப்ப நம்ம கண்டிக்கல, இதுவரை கண்டிக்கல. இல்ல திரு ரகு ரெண்டுமே தவறுன்னு நான் சொல்றேன். ரெண்டுமே தவறுன்னு கேக்கல. நான் வந்து காட்சி கவுந்தாலும் விஜய் வந்து இந்த லீமா ரோஸ் இருக்கிற குரூப், அந்த குரூப் போக கூடாதுன்ற நான் உங்களை சொல்லல. நான் சொல்றது அப்படினா லாஸ்ட் அவர் இல்ல நம்ம இந்த ஃபோரத்துல பேசலாம். செந்தில் என்னோட ஆதங்கம் ஆட்சி கவர் எல்லாம் கூட சொல்றேன். இல்ல என்னோட ஆதங்கம் திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் தந்தையார் செய்த தவறை செய்ய மாட்டாரு. பிஜேபியோட எக்காரணத்தை கொண்டும் எந்த விதமான ஒட்டும் உறவும் வச்சுக்க மாட்டாரு. பாபர் மசூதி இடித்த பிறகு பிஜேபியோட உறவு கொண்டது. அதுக்கப்புறம் கோத்ரா வயலன்ஸ் போது பிஜேபியோட கூட்டணியில் இருந்த மாபெரும் இமாலய தவறை கலைஞர் கருணாநிதி அவர்கள் செஞ்சிருக்கிறாரு. அதை செய்ய மாட்டார்னு நான் ஸ்டாலினை உறுதியாக நம்பினேன். ஆனா இப்ப அதுல ஒரு சந்தேகம் வந்திருக்கு. இல்ல அவங்க அதுல பின்னாடி ஒரு நிமிஷம் சார், இல்ல நீங்க இந்த முன்னெடுப்பை திரு ஸ்டாலின் செய்தா அதற்கான பின்னடைவா உங்களுக்கு வந்துருச்சு. ஸ்டாலின் அதுக்கு அந்த முன்னெடுப்பை செஞ்சிருந்தா அதற்கான பின்னடைவை அவங்க சந்திச்சிருவாங்க. ஒரே ஒரு நொடி நியாயமான கேள்வி, ஒரே வார்த்தை. நான் சொல்றேன், விஜய் அவர்கள் பாஜக கூட்டணியோடு சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கு எந்த முன்னெடுப்பையும் செய்யலங்கிறது என்ன ஆதாரம்? பாஜக கூட்டணியோடு சேர்ந்து அவருக்கு 8 இடம் தான் சார் தேவை. தேசிய ஜனநாயக கூட்டணியோடு சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கு விஜய் எந்த முயற்சியும் எடுக்கலங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? இல்ல விவேக், இத திரு ஸ்டாலின் செஞ்சிருந்தாரு அப்படின்னா அதுக்கான முழு ஒரே ஒரு நொடி சேர்ந்து இல்ல நான் அலோவ் பண்ண என்ன பேச அவங்க செஞ்சிருக்காங்கன்னா அதற்கான பின்னடைவும் அவங்களுக்கு, அதிமுக செஞ்சிருக்காங்கன்னா அவங்களுக்கான பின்னடைவு அவங்களுக்கு. இது வேற, இந்த இஷ்யூ வேற அப்படின்னு நான் முதல்லயே சொல்லிட்டேன். இப்ப பிரச்சனை திரு ரகு முதல்லயே தொடக்கத்திலிருந்து அணுகுனது தாவேகா தரப்புல செய்யப்பட்ட முன்னெடுப்புகள் குறித்து தான் பேசுறோம். இப்ப இவங்க செஞ்சாங்க அதனால இது சரி அப்படிங்கிறது தான் இவ்வளவு. நம்ம அதை கடந்து இங்க வந்துருங்க. அதாவது நீ ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்து பொருளி கிடையாது.
அது இவ்வளவு பெரிய சென்சிட்டிவ் இஷ்யூல இவ்வளவு பெரிய இஷ்யூல இந்துல கடந்த 5 வருடங்களா இன்வெஸ்டிகேட்டிவ் ஸ்டோரிஸ் அடிக்கல. ஆனால் அவங்க புரளிய பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. இவ்வளவு சீரியஸான விஷயம். அதாவது வாசிங்கி சொல்லிருக்காங்க. நான் வீடியோ எடுத்து காமிக்கிட்டா செந்தில போய் வீடியோ காட்டு. நான் பேபி பேசுறது நான் காட்டுறேன். பேபி திருப்பி கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. வீரபாண்டியன் சொல்லிருக்காரு. வீரபாண்டியன் ரொம்ப விளக்கமா சொல்றாரு. இருங்க திருமாவளவன் சொல்லிருக்காரு. திருமாவளவன் என்னை முதல்வராக்க திமுகவும் அதிமுகவும் முயற்சி செய்து கொண்டிருப்பதாக எனக்கு தகவல் வந்ததுங்கிறாரு. நான் என்ன சொல்றேன், பாசிவ் வாய்ஸ்ல சொல்லக்கூடாது, தகவல் காத்துல வராது. அந்த தகவலை அவருக்கு சொன்னது அதிமுகவா திமுகவான்னு சொல்லணும். அவர் ஆக்டிவ் வாய்ஸ்ல சொன்னாரா உண்மை வெளில ஒரே ஒரு நொடி அதை கடந்துருவோம். அந்த நிகழ்வுக்குனால ஏற்படக்கூடிய பின் விளைவுகளை சந்திக்க வேண்டியது திமுகவும் அதிமுகவும். இப்போ அதே குற்றச்சாட்டு அந்த விமர்சனங்கள் அனைத்தும் தாவேகா மேலயும் வந்துருச்சு இல்லையா? அது தவறு. ஒரு நொடி இல்ல அவர் பேச இல்ல கதறிக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே கிட்டயே போய் அவர் பதில் சொல். விவேக் பதில் சொல்ல. அவருக்கு நேரமே கொடுக்கல. இல்ல நேரமே கொடுக்கல. விவாதம் வேற மாதிரி போயிடுச்சு. நான் கூடவே கூடாதுன்றேன். வேலுமணி விஜய் அக்செப்ட் பண்ணிட்டீங்க. பக்கத்தே போக கூடாது. இல்ல அவர் இல்ல நான் ஆட்சிக்கு வந்து ஒரு நொடி கட்சி முடியல ஒரு நொடி சன திரு ரகுவோட என்னுடைய விருப்பம். நான் ஓட்டு போட்ட எல்லாரும் சொல்ல திரு ரகு ஒரு நொடி கலந்துட்டோம். 4 தடவை இல்ல சார் ஒரு நொடி திரு ரகு இல்ல ஒரே நிமிஷம் சார் ரகு சார் ஆதகம் இல்ல விருப்பம் திரு ரகு இன்றைய விவாதத்துல மட்டும் இல்ல அவர் நேற்று நடந்த விவாதத்திலயுமே அவர் முற்றிலுமாக அது தவறுன்னு அவர் ஒத்துட்டார். ஒரு வார்த்தை நான் சொல்லிடுறேன். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. திமுக அதிமுக இணைந்து அப்படி ஒன்னு நடக்கிறதாக ஒரு முயற்சின்னு சொன்னாங்க இல்லையா? நானும் அப்படி ஒன்னு நடந்திருந்தால் அதை வன்மையா கண்டிக்கிறேன். ரைட் ஒன்று. நீங்க அதே மாதிரி தாவேகா பாஜகவோடு ஒரு முயற்சியை செய்ததெல்லாம் அதுவும் உண்மையா கண்டிக்கத்தக்கது. ஒரு செக்யூலர் அப்படிங்கிற அடிப்படையில தான் இடதுசாரிகளும் விசிகாவும் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தார்கள். ரகுவோட வார்த்தையை நான் முழுமையா மதிக்கிறேன். நீங்க எந்த இடத்திலும் ஊழல் சக்தி என்று உங்களால் விமர்சிக்கப்பட்ட அதை புனிதப்படுத்தக்கூடிய ஒரு வேலை தொடங்கி விட்டது. அதுக்கு அதை மறைக்கிறதுக்கு தான் திருப்பி நடக்காத ஒன்றை பேசிக் கொண்டிருக்கிறோம். விஜய் இன்றைக்கு ஊழல் சக்தியோடு கைகோர்த்திருக்கிறார் என்பது அப்பட்டமான உண்மை. அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சி நடந்தது இல்ல திரு திருமாவளவனை முதல்வராக்குவதற்காக ஒரு முயற்சி நடந்தது அப்படின்றதெல்லாம் முயற்சி நடந்ததாக சொல்லப்படுது. அந்த முயற்சிகள் நடந்திருந்தா கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கும். ஆனா என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் சேர்த்து கொள்ளப்படாது அப்படின்னு ஒரு முயற்சி நடந்து அது வந்து இல்லை. அந்த முயற்சி வெற்றி அடைந்து விட்டது, நடந்துருச்சு. அமமுகவிலிருந்து ஒருத்தர் ஆதரவு தெரிவித்து விட்டார். என்டிஏ கூட்டணியில் இருந்த ஒரு அணி ஆதரவு தெரிவித்து விட்டது. இப்போ இது ரெண்டும் ஒன்றும் இல்லை. ஒரு முயற்சி நடந்தது, அது நடக்கலை, வெற்றி பெறலைங்கிறதும், ஒரு முயற்சி வந்து நடக்கவே நடக்காது அப்படின்னு நினைச்சு அது வெற்றி அடைந்ததும் ரெண்டும் ஒண்ணு இல்ல. அந்த தளத்திலிருந்து தான் இப்ப திரு விஜய் இரண்டுக்கும் இடையில உள்ளதுல இருந்து தான் நம்ம வந்து சரியா தவறா அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஒண்ணு ஒரு முயற்சி நடக்கல, ஒரு முயற்சி நடந்துருச்சு, அல்லது வந்து ஒரு முயற்சி செய்யாமல் கூட ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு, எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கு இடையில தான் இதை நம்ம சரியா தவறான முடிவு செய்ய வேண்டியிருக்கிறது. இப்ப முதல் விஷயம் இருக்கு இல்லையா, அதை சி.வி. சண்முகமே சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், திமுகவும் அதிமுகவும் அமைச்சரவையில் பங்கேற்பது அப்படின்னு சொன்னாரு. இல்ல அதுல திமுக வெளியில இருந்து ரெண்டாவது ப்ரொபோசல் திருமாவளவன் இதுல தான் 2 பேருமே அமைச்சரவை. இல்ல சரி ஓகே, அப்படியே அப்படி ஒரு சொன்னா எங்களுக்கு உடன்பாடு இல்ல. இரண்டாவதில் தங்களுக்கு உடன்பாடு இருக்கா இல்லை அப்படிங்கறத சி.வி. சண்முகம் சொல்லல. இன்னைக்கு வந்து சொன்ன அப்படி ஒரு ப்ரொபோசல் வந்தது, ஒரு தலித்தை தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக வந்து சொல்லிட்டார். அதுல எங்களுக்கு உடன்பாடு இருக்குன்னு சொல்லிட்டாரு. திரு எடப்பாடி பழனிசாமி அதுக்கு ஒத்துக்கொள்ளன்னு அவர் சொல்லிட்டார். அப்போ இது ரெண்டுக்குமான எய்ம் வந்து என்ன? விஜய் வந்து முதலமைச்சரா இருக்க கூடாது. ரெண்டுனுடைய எய்ம் வந்து அடிப்படை எய்ம் வந்து அதுதானே. நீங்க திமுக அதிமுக கூட்டணி அமைச்சரை வச்சு இல்ல ஒரு நிமிஷம், அதிமுக முதலமைச்சராக இருந்தாலும் சரி, வேற யார் ஒருத்தர் முதலமைச்சராக இருந்தாலும் சரி, எய்ம் வந்து என்ன? விஜய் முதலமைச்சராக இருக்கக்கூடாது. அப்ப இல்ல சார், பெரும்பான்மை இருந்து முதலமைச்சராக கூடாது இருந்தா தான் விஜய்க்கு பெரும்பான்மை வாக்கு சதவீதம் உருவானதுக்கு காரணம் அவர் ஆக வேண்டும் என்றுதான் 35% மக்கள் சதவீத அடிப்படையில் இங்க பெரும்பான்மை அடிப்படையில் இல்லனாலும் அதற்கு ஒரு மரியாதை இருக்கு. இப்ப உருவானது ஒரே ஒரு நிமிஷம். இடதுசாரிகள் வந்து ஒவ்வொருத்தரா பேசலாம். இல்ல இடதுசாரிகள் எடுத்த ஸ்டாண்டு அந்த வாக்கு சதவீதத்தை நாம் வந்து மதிக்கணும். நீங்கள் அதற்கு எதிரான ஒரு முடிவை வந்து அரசியல் கட்சிகளாக நாம் சேர்ந்து எடுத்தால் அது வெகு மக்கள் எழுச்சிக்கு வந்து இட்டுட்டு போயிடும். அதுதான் அவங்க எடுத்த முக்கியமான முடிவு. திரு ரகு முதல் சுற்றிலேயே சொன்னாரு, இது பெரும் பின்னடைவை திரு விஜய்க்கு ஏற்படுத்தும். எந்த பின்னடைவையும் இது இந்த சூழ்நிலை ஏற்படுத்ததா நான் கருதல. அதிமுகவுடைய பிளவணி வந்ததுனால இல்ல நீங்க என்னன்னா ஒரு நேர்மை அரசாங்கம் அப்படிங்கிற அந்த பிம்பம் அந்த இடம் இருக்கு இல்லையா, அவர் வந்து ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். நீங்க பதவியேற்று முடித்த பிறகு ஒரு உரையாற்றுகிறார். அந்த நேரத்தில் வந்து தன்னுடைய சொந்த கட்சிக்காரர்களுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுக்கிறார். அதான் ஜெயிச்சுட்டு வந்துட்டோமே, ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம்னு யாராவது நினைச்சா அந்த எண்ணத்தை அழிச்சிருங்க அப்படின்னு.
அதை தொடர்ந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது முதலமைச்சருடைய தனிப்பட்ட ஒரு பொறுப்பில் வந்து இருக்கிறது. இப்ப இந்த ஆதரவை அவர் வாங்காமல் இருந்திருந்தால் அடுத்து சூதாட்டங்களுக்கான இடம் வந்து அரசியல் ரீதியா ஒரு ஆப்ஷன்ல ஓபன்ல இருந்திருக்கும். அப்ப இந்த ஆதரவை என்கேஜ் பண்ண வேண்டிய அரசியல் நிர்பந்தம் ஒரு வகையில் அவருக்கு இருக்கு. என்ன சூதாட்டம்? அதான் நீங்க இன்னொருத்தரை முதலமைச்சராக ஆக்கி அதற்கு திமுக அதிமுக ஆதரவு, அதில் போய் 2 பேர் அமைச்சர்கள் பங்கேற்பது, அப்படி ஒன்று நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டியை தொடர்ந்து என்கேஜ் பண்ணிட்டே இருக்கிறது இல்லையா? क्वेश्चन ஆஃப் ஸ்டெபிலிட்டி ஒன்று இருக்கு இல்லையா? ஓகே. ஒரு நிலையான அரசாங்கத்தை தக்க வைக்க வேண்டிய பொறுப்பு முதல்வராக திரு விஜய்க்கு இருக்கு. வேறு சில சூதாட்டங்கள் நடக்காம தடுக்க வேண்டிய பொறுப்பும் ஒரு கட்சி தலைவராக அவருக்கு இருக்கு. அப்போ ஒரு அணி ஆதரவு கொடுக்குது அப்படின்னா அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துல திரு விஜய் இருக்கிறார். ஆனால் ஒரு முழு பெரும்பான்மை இல்லாத ஒரு கட்சி 2 ஆண்டுகளில் ஆட்சியை பிடித்து ஆக்டர் விஜய் இஸ் a luckiest சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. எல்லா கட்சியும் ஆதரவு அளிக்கிறாங்க. இதுதான் சரித்திரத்தில் வந்த பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது ஒண்ணு. இன்னொன்னு பாஜக ஆட்சி அதானியும் அம்பானியும் தான் ஆள்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. இப்ப தமிழ்நாட்டை யார் ஆள போறாரோ 2. மூணாவது எல்லாமே பூடகமாவே இருக்கே. இல்ல தமிழ்நாட்டுல இல்ல அது எப்படி சார் இன்னைக்கு தான் சார் பெரும்பான்மை இது முடிஞ்சிருக்கு. இப்பயே இப்படி கேட்டா எப்படி? யாரோ இயக்குறாங்கன்னு முதல் சுற்றுல, இப்ப என்னமோ நடக்க போகுதுன்னு 2வது சுற்றுல, கிளைமேக்ஸ்ல சொல்லணும்ல. அதெல்லாம் சார் இது படம் இல்ல, இது கிளைமேக்ஸ் இல்ல, செயல். இந்த ஷோக்கு கிளைமேக்ஸ். தமிழ்நாட்டினுடைய செயல்கள் சார். கட்சிகள் எல்லா கட்சியும் ஆதரிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். தேர்தலுக்கு முன்னாடி எந்த கட்சியும் தாவேக்கோட கூட்டணி போகலையாப்பா? இல்ல சார், ஒரே விஷயம் சார். இப்ப இதெல்லாம் யாரு செய்யறான்னு நீங்க சந்தேகப்படுறீங்க? இதுல சந்தேகமே கிடையாது. சந்தேகமே. அதுதான் சொன்னேன், அதிர்ஷ்டமான முதலமைச்சர் 52 இருந்து இன்னும் வரைக்கும் அப்படின்னு சொல்றேன். ஆகையினால இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, எப்ப இதெல்லாம் என்ன செய்ய முடியும்? இதெல்லாம் என்ன செய்ய முடியும்னா அரசின் செயல்பாடுகளை குறித்து அவ்வப்போது நடவடிக்கைகள் எடுக்கும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆனா அதிமுக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அத நாளைக்கு பேசுவோம். யாருன்னு கேட்டீங்க? அது பதிலே சொல்லுங்க. யாருன்னு கேட்டீங்க? சொல்லாமலே விட்டுட்டீங்களா சார்? கிளைமேக்ஸ் நீங்க சொல்லவே மாட்டேன்றீங்க. நீங்க அதிமுகவுக்கு ஆனா இதுக்கு மட்டும் நாளைக்கு டீங்க வரீங்க. நாளைய தலைப்பு இல்ல, திரை வரை முடிவு. ஒரு 10 செகண்ட் தரேன். யார் இதெல்லாம் செய்யறான்னு சொல்லுங்க. இது நாளைக்கே சொல்லிடுறேன் சார். நாளைக்கு உங்களை ஷோக்கு கூப்பிடணுமா? அத உறுதிப்படுத்துறீங்களா? நாளைக்கு எங்களை ஷோல கூப்பிடுங்கன்னு. சரி, ஐயோ வேணாம் சார். இல்ல நாளைக்கு சொல்றேன்னா நான் நேயர்களை நான் காக்க வைக்க முடியாதுல. நீங்க தானே சார் சொன்னீங்க அத நாளைக்கு எடுத்துக்கிறோம். அதனால சொன்னேன். நன்றி. நிகழ்ச்சியில் மக்கள் எப்படி பாக்குறப்பா? நேர்பட பேச நிறைவு பெறும். ஏற்றுக்கொள்ள முடியாது.